நம்ம சேனல்ல இட்லி கடையோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இட்லி கடை வெறும் இட்லி கடை மட்டும் இல்லை, இது ஒரு பாசம் பாரம்பரியத்துக்கான ஒரு நெகிழ்ச்சியான கடை கூட. ஒன்லைனில் சொல்ல போனா இது ஒரு ஃபீல் குட் மூவி தான். சரி, கதைக்குள்ளே போயிடலாமா? நம்ம ஹீரோ இப்போ எங்கே இருக்காருன்னா பேங்காக்ல இருக்காரு. தாய்லாந்தில் உள்ள பேங்காக்ல ஒரு பெரிய ஆடம்பரமான ஹோட்டலில் ஒரு புகழ்பெற்ற செஃப்பாக இருக்கான் நம்ம ஹீரோ. அவன் தன்னோட வேலையில் ரொம்ப திறமையாக இருந்தாலும் மனசில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கான். ஹோட்டல் அவ கையில் செய்யும் பர்கர் பன் கூட அவருக்கு அவர் அப்பா செஞ்ச மிருதுவான இட்லியோட ஞாபகம் தான் தருது. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவருடைய பேச்சில் ஒரு சோர்வும் தான் விரும்பாத வாழ்க்கையை வாழ்றோன்னு கில்ட்டியும் அவனுக்கு இருக்கு. இங்கதான் ஹோட்டல் முதலாளி விஷ்ணுவர்தனின் மகள் மீரா மேல அவருக்கு காதல் இருக்கிறதும், 2 பேரும் கல்யாணம் செய்யப்பட்டிருக்கிறதும் தெரிய வருது. ஆனா விஷ்ணுவர்தனோட மகன் அஸ்வின் ரொம்பவுமே ரொம்ப பிடிச்சவன். இவனை வெறும் கிராமத்து ஆளு அப்படின்னு இலக்காரமா பாக்குறதும் பேசுறதும் இருக்கு. முருகன் ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் அங்க சந்தோஷம் இல்லை. அவர் மனசு எப்பவுமே கிராமத்துல இருக்கிற தன்னோட அப்பா அம்மாவே தேடுது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற சங்கபுரம் கிராமத்தை நோக்கி கேமரா திரும்புது. அங்க முருகனோட அப்பா சிவனேசன் தன்னோட இட்லி கடையை நடத்துறாரு. அந்த காட்சி எவ்வளவு அமைதியா பாசமா இருக்குன்னு பாருங்க. அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு தன் இட்லி மாவு அரைக்க போறாரு. சிவனேசன் இட்லி கடையை ஒரு தொழில்னு பார்க்காம ஒரு சேவையா கருதுறாரு. அது ஒரு கோயிலாவும் பாக்குறாரு. எல்லா இடத்துலயும் கடை போடலான்னு முருகன் போன்ல பேசினாலும் என்னால நேரடியா நின்று கவனிக்க முடியாத கடை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த கடையை அவரு ரொம்ப உயிரா மதிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவ கிராமத்துல வாழ்க்கையை நேசிக்கிற விதம் நம்மளுக்கு அதுல புரியும். கிராமத்துல உள்ள கையல், அதாவது தான் அவர் மனைவி இறந்த பிறகு இவருக்கு துணையா இருந்து கடையை பார்த்துக்கிறாங்க. சிவனேசன் இந்த எளிமையான நேர்மையான வாழ்க்கை முறையை தான் முருகன் மனசு தேடுதுன்னு அதுன்னு இப்படி 2 காட்சியா காமிக்கிறாங்க. அப்பா ஒரு பக்கம் ஒரு எளிமையா இருக்காரு, பிள்ளை ஒரு பக்கம் அப்படி பேங்காக்ல இருக்காரு. ஆனா முருகனோட மனசு அவங்க அப்பாவோட காட்சிகள் காட்டுறாங்க இல்லையா கிராமத்துல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் தேடுது. முருகன் பேங்காக்கில் தன்னோட திருமண வேலையில பிஸியா இருக்கிறப்போ அப்பா சிவனேசன் திடீர்னு இறந்து போயிடான்னு ஒரு செய்தி வருது. இதுதான் கதையோட பெரிய திருப்பு முனையே. இந்த இழப்பு முருகனை ஆழமா பாதிக்குது. பணம் புகழ்னு ஓடிக்கிட்டு இருந்தவர் இப்ப தன் வேறையே இழந்துட்டாரு. அங்க விஷ்ணுவர்தன், நீ திரும்பி போனா நம்ம கல்யாணம் அவ்வளவுதான், என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நம்ம பிஸ்னஸும் அவ்வளோதான்னு சொல்லிடுறாரு. ஆனால் முருகன் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு துக்கத்தோட தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வராரு. பணம் எந்த துக்கத்தையும் போக்க முடியாது. சில உறவுகளுக்கு முன்னாடி உலகத்து சொத்துகளுக்கு வீணாதான் போகுமே தவிர எந்த உறவுகளுக்கும் பணத்தால சரி செய்ய முடியாது. கிராமத்துக்கு வந்த முருகன் அப்பா இருந்த வீட்டில் கடையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. அப்போதான் ஊர் மக்கள் கடையில் வந்து நிற்கிறாங்க. சிவனேச அண்ணன், இட்லி இல்லாமல் எப்படி நாங்கள்லாம் உயிர் வாழ போகிறோன்னு கேட்குறது அழுகுறாங்க. அப்பா கடை வச்சிருந்த இடத்தையே ஒரு புனிதமான இடமா நினைச்சு அந்த இட்லி பாத்திரங்களை எடுத்து சுத்தம் செஞ்சு தானும் அப்பா செஞ்ச மாதிரியே இட்லி செய்ய முயற்சி பண்றாரு. ஆரம்பத்துல அவரால் அப்பாவோட டேஸ்ட் கொண்டு வர முடியல. சுவைக்கு முன்னாடி ஒரு பாசம் இருக்குன்னு கையில் அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அப்புறம் தான் மீராவோட திரும்ப நிறுத்துறாரு. இது வெறும் வியாபாரம் இல்லை, இது தன்னோட அப்பா மக்களுக்கு செஞ்ச சேவை. இப்போ அது தன்னோட கடமைன்னு முருகன் உணர்றாரு. முருகன் கல்யாணத்தை நிறுத்தின விஷயம் விஷ்ணுவர்தன் மற்றும் அஸ்வினுக்கு கோபத்தை ஏற்படுத்துறது. அஸ்வின் எங்க ஸ்டேட்டஸ்க்கே இது அவமானம்னு சொல்லி முருகனை எப்படியாவது ஊரை விட்டு துரத்தி கடையை கூட செய்யணும்னு சபதம் போடுறாரு. பணபலத்தோட அஸ்வின் கிராமத்துக்கு வராரு. அஸ்வின் முருகனோட கடைக்கு எதிரிலேயே ஒரு பெரிய நவீன ஃபாஸ்ட் ஃபுட் கடையை திறக்கிறாரு. அதிகார பலம், பணபலம், உள்ளூர் அரசியல் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் கடையை தொடங்கி முருகனுக்கு எரிச்சல் ஊட்டுறாரு. குப்பைகளெல்லாம் அவர் கடை பக்கம் போடுறதும் இதுவும் அதுன்னு அவர் ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. இங்கே ஒரு பணத்துக்கும் பாசத்துக்கும் உண்டான சண்டை போராட்டம். இது நாகரிக வளர்ச்சி வெர்சஸ் பாரம்பரிய வளர்ச்சியாக மாறுது.
அஸ்வின் எவ்வளவோ தொல்லை கொடுத்தாலும் முருகன் தான் தன் அப்பாவோட வழியை அமைதியாகவும் நேர்மையாகவும் நின்று சண்டையிடுறாரு. அஸ்வின் குப்பையை போட்டா ஊர் மக்களோட சேர்ந்து சுத்தம் பண்றாரு. அஸ்வின் அவமானப்படுத்தினா பதிலுக்கு சத்தாலையும் தன்னோட தரமான இட்லியாலையும் பதில் சொல்றாரு. இந்த காட்சியில தான் கையிலுக்கும் முருகனுக்கும் இடையில இருக்கிற உறவு வலுப்பெறுது. கையல் முருகனுக்கு தேவையான உணர்ச்சிபூர்வமான ஆதரவை மட்டும் இல்லாம அப்பாவோட இட்லி சுவையின் ரகசியத்தையும் சொல்றாங்க. சமையல்ல உதவி செய்யறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல அஸ்வின் ஆட்கள் கடையை தாக்க வரும்போது முருகன் பதிலுக்கு அடிச்சாலும் அப்பா கத்து கொடுத்தபடி கோபத்துக்கு கோபம் தீர்வாகாதுன்னு பின்வாங்குறாரு. பணம், கோபம், அதிகாரம் இதையெல்லாம் விட ஒரு மனுஷோட குணம், பாசம், தன்னம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கும்னு சொல்றது தான் இந்த பகுதி. அஸ்வின் செய்யும் அடாவடிகளை பார்த்து வெறுத்து போன கிராம மக்கள் முருகனுக்கு துணையா நிக்கிறாங்க. அஸ்வோட ஃபாஸ்ட் கடையில விலையும் சுகாதாரமும் சரியில்லாததால மெதுவா எல்லாரும் மறுபடியும் முருகனோட இட்லி கடைக்கே வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல அஸ்வின் கடைக்கு யாருமே போகிறது இல்லை. உன்னோட பாசம் நிறைந்த இட்லி வெறும் சாப்பாடு இல்லாம ஒரு மருந்து மாதிரி ஊர் மக்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கு. படம் காட்டுது. அஸ்வினால இவ்வளவு சதி செஞ்சும் இவரோட கடைக்கு எந்த பாதிப்பும் வரல. ஒரு தொழிலோட வெற்றிக்கு லாபத்தை விட மக்களின் நம்பிக்கையும் நேர்மையும் தான் முக்கியம். கடைசியா அஸ்வின் தோற்ற போறாரு. தன் பணமும் திமிரும் இங்க எடுபடலைன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த கோபத்துல விஷ்ணுவர்தன் கூட முருகனை திருந்த முடியலன்னு வருத்தப்படுறாரு. எங்க அப்பாவோட அஸ்வின் சொல்றாரு, எங்க அப்பாவோட இட்லி கடை என் வேறு, அதை விட்டு தான் வரமாட்டேன். உனக்கு நான் எதிரி இல்லை. நீயும் உன் அப்பாவும் சந்தோஷமா வாழுங்க. தன்னோட பாசமான குணத்தையும் காட்டுறாரு அங்க முருகன். இந்த காட்சி அஸ்வின் மனசை மாத்துது. அவர் தன்னோட உணர்றாரு. இறுதியில முருகன் தன்னோட கிராமத்திலேயே தன்னோட இட்லி கடையை வெற்றிகரமா நடத்தி கையிலையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இங்க அவர் ஒரு பெரிய செஃப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் மனசு நெறிஞ்சு நிம்மதியா ஒரு மகிழ்ச்சியான மனதார வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் எங்க இருந்து வந்தானோ அங்கேயே அவனுக்கு நிஜமான சந்தோஷம் கிடைக்கும்னு படம் சொல்லி முடியுது. இந்த கதை ஒரு நல்ல இட்லியை போல ரொம்ப சுலபமான மூலப்பொருட்களை, அதாவது பாசம், பாரம்பரியம், நேர்மைன்னு வச்சு ஆழமான உறவுகளால் பிணைக்கப்பட்ட ஒரு அருமையான கதை. இதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி. இது முக்கியமாக ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வேற ஒரு படத்தோட நாளைக்கு சந்திக்கலாம்.